இது அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. KC பழனிசாமியின் மகன் சுரேஷ் மற்றும் வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் அதிமுகவின் கட்சி விதிகளை திருத்தியதற்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் 2017 ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு, 2021 ஆண்டு நடைபெற்ற செயற்குழு ஆகிய கூட்டங்களில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனால் அதிமுகவின் உள்கட்சி விதிகளை திருத்தியது செல்லும் என்று தனி நீதிபதிகள் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவின் உள்கட்சி விதிகளை செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களில் திருத்தியதை எதிர்த்து வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் KCP சுரேஷ் ஆகியோர் தொடர்ந்த வழக்கில் தடை விதித்து ஒரு இடைக்கால தடை விதித்து தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதாவது அதிமுகவின் விதிகளை திருத்தியது தொடர்பாகவும் புதிய நிர்வாகிகளை நியமிப்பதற்கும் ஒரு தடை உத்தரவு பிறப்பித்து தனி நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இன்று சென்னை உயர்நீதிமன்றமானது தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதால் பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்லுபடியாகும் என்ற கணக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மற்ற வழக்குகளில் அளிக்கப்படும் தீர்ப்பை பொறுத்து இன்றைய உத்தரவு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.